அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி நம்ம கீரை குழம்பு செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் கீரை குழம்பு இந்த மாதிரி தான் செய்வோம். வாங்க தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இறா எடுத்துக்கோங்க. சிறுகீரை எடுத்து கழுவி வச்சுருக்கேன், 3 உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன், அரை முடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். கேஸ் ஆன் பண்ணுங்கள். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம் போடுங்க. வெங்காயம் போட்டு வதக்குங்க. உங்களுக்கு இது இறாக்கு பதிலாக நீங்கள் மட்டன் கைமா கூட போடலாம். இதில் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்குங்க. அது ப்ரௌனிஷ் ஆனாலும் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. அது பச்சை வாசனை போனோடனே இறா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்குங்க. உருளைக்கிழங்கு போடுங்க. உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி பச்சை மிளகாய் அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். அதில் ஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. 1.5 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு தண்ணி போடுங்க. ஒரு 2 கிளாஸ் தண்ணி போடுங்க. தண்ணி போட்டு மூடி வச்சுருங்க. உருளைக்கிழங்கு பாதி வேகணும். அதுக்கப்புறம் நம்ம கீரை போடலாம். கீரை எடுத்து பாதி வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. கீரை நம்ம சிறுகீரை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, கழுவி, அதுவும் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை போடலாம். கீரை வெந்துடுச்சு. தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போடுங்க. நல்லா கொதித்த உடனே கீரையை ஆஃப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.